அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் கூட விஸ்வரூபம் பார்க்கணுன்னா திவ்ய நேத்திரம்னு ஒன்று வேணும், அதற்கான கண்கள்னு ஒன்று வேணும். ஒரிஜினல் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா சிற்பி ஐயா கொடுத்துருக்கக்கூடிய முன்னுரையை பாருங்கள். அதுபோக ஒரிஜினல் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சாரா ஜோசப் அப்படிங்கிற இன்னொரு படைப்பாளி மிக நுண்ணிய விதமாக பெண்களின் உணர்ச்சிகளை கையாளக்கூடிய ஒரு நபர். நீங்கள் அவருடைய சிறுகதை ஒன்று இருக்குது, அதனுடைய தலைப்பு எனக்கு சொல்ல தெரியல, அது கூட நீங்கள் படிக்கணும். ராமன் சீதையை ராவணனை கொன்று எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீதையை பார்க்க வரும்போது சீதை எப்படி இருந்தா அப்படியே வந்து ராமன் பார்த்தானான்னு ஒரு 1.5 பக்கத்துக்கு அவங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை விபீஷணன் வந்து மன்னரை பார்க்கணுன்னா நீங்கள் குளிச்சு ஒருங்கி சரியாகி வந்து பார்க்கணும். ரொம்ப நுணுக்கமானவர் அவங்க எழுதியிருக்கிறது. கடைசியில் மகாபாரதம் முடியும் பொழுது எல்லாம் திறந்து முடியும் பொழுது வனத்துக்கு தான் ஓடுறாங்க. அங்கே கடைசியில் விதுரன் அப்படிங்கக்கூடிய அந்த மகா ஞானி திகம்பரமாக நிற்கிறாரு. எல்லாவற்றையும் துறந்து கூட இன்னொன்று சேர்த்துக்கிறாங்க, துறந்து விட்டேங்கிற எண்ணத்தையும் முதல்ல துறந்து மிக இயல்பாக மரங்களோடு ஒன்றாக நிற்கிறாரு, இயற்கைக்கு திரும்பி போகிறார். அப்போது அவங்க கேட்குறாங்க இந்த கேள்வியை, சிற்பியை தன்னுடைய முன்னுரையில் கேட்கக்கூடிய அதே மாதிரி கேள்வியை சாரா ஜோசப் மலையாளத்துலேயும் கேட்குறாங்க. எதற்காக இந்த திகம்பரம், எதற்காக இயற்கையை நோக்கி ஓட்டம்? அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி, இந்த குகைக்குள்ளே வரணும்னா உடுப்பை கழட்டுங்க அப்படின்னு அந்த குகை சொல்லும். அது என்ன உடைன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பலவிதமான எண்ணங்கள் உடை நிலையை தாண்டி தோலாக மாறி இருக்கு நமக்கு. இந்த உலகம் என்னுடையது, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வெறும் எண்ணங்களாக கால் செருப்பு கழட்டி போட்ட மாதிரி வெளியில் விடலை. நம்ம துணிக்கு பதிலாக தோலாக மாறிடுச்சு. இந்த தோலைத்தான் கழட்டி வெளியில் போடுன்னு அந்த குகை சொல்லும். சாரா அதே தான் கேட்குறாங்க, எந்த மரம் உடை உடுத்திருக்கு? வேணால் நம்ம வெள்ளையாக அடிக்கிறோம், வேட்டி கட்டுறோம்னு எங்களை மரங்களுக்கு எண்ணெய் எழுதுறதுக்கு முன்னால் எந்த மரம், எந்த இது? அந்த மகா நிர்வாணம். நான் அம்மனத்தை பற்றி பேசலை. அம்மனமாக நிற்கும்போது அவமானம் முதல்ல அடிக்கும் உங்கள் மனசில். நிர்வாணமாக நிற்கும்போது முற்றும் துறந்ததையும் துறந்து அந்த முற்றிய துறவு இருக்கு இல்லையா, அப்படி நிற்கக்கூடிய மரங்கள் யாரை நினைச்சிச்சது? திருப்பி இந்த காடுகளுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பல விஷயங்களை வெளியில் விடணும். அந்த குகை ஒரு நோவாஸ் ஆர்க் மாதிரி ஆடி தழும்பி நிற்கும். இது கற்பனாவாதம் அல்ல, இது மனசுக்கு காயம் தீர்றதுக்காக பீலியை போட்டது அல்ல. இது சத்தியம், இது உண்மை. உங்களால் முடியும் அப்படின்னா புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போகும்போது 10 பேர் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்கன்னா, இல்லை கேட்கறதுக்காக மாட்டிக்கிட்டாங்கன்னா, அந்த 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குரலில் இருக்கக்கூடிய நேர்மை, உங்கள் குரலில் இருக்கக்கூடிய தீவிரம் என்ன அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டை வச்சுக்கிட்டு நம்ம மூக்க மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும் ஹிட் பண்ணும்போது ப்ளீஸ் ரிமெம்பர், சின்ன உயிராக இருக்கிறதுனால உடனடியாக போயிடுது, பெரிய உயிராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். எல்லா வியாதியும் வந்து தான் போகணும்னு ஆண்டவன் விதிச்சிருந்தா தப்பிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.